நமக்கு பிடிச்ச மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க எங்கேயோ வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோன்றதுண்டு. சீனி மாமாவை பத்தியும் அப்படிதான் தோணுச்சு மாலினிக்கு. சீனி மாமா அப்படி என்ன ஸ்பெஷல் மாலினிக்கு? சீனி மாமாவின் பாப்பாத்தி. சீனி மாமா மாலினியோட 2வது அத்தையோட கணவர். எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா பழகக்கூடியவர். எப்போ மாலினி ஊருக்கு போனாலும் மாலினிய அன்போட வரவேற்பார். சீனி மாமா பாக்கு போடுறதால அவருடைய பற்கள் எப்பவுமே சிவந்து தான் இருக்கும். மாலினிய சின்ன வயசுல இருந்தே பாப்பாத்தி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு சீனி மாமா. மத்த எல்லாருக்கும் அவ மாலு. ஆனா சீனி மாமாவுக்கு மட்டும் அவ எப்பவுமே பாப்பாத்தி தான். தன்னுடைய மகன்கள்ல ஒருவரை மாலினிக்கு திருமணம் செஞ்சு தன்னுடைய வீட்டு மருமகளா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆசை இருந்ததோ என்னவோ சீனி மாமாவுக்கு. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்றியா அப்படின்னு அடிக்கடி கேட்பாரு. சின்ன வயசா இருந்த மாலினியும் வெக்கப்பட்டுக்கிட்டு பதில் சொல்லாமையே ஓடி போயிடுவா. சீனி மாமாவோட வீட்டுக்கு மாலினி போகும்போதெல்லாம் தோட்டத்தில இருந்து இளநீர் வெட்டி கொடுத்து அத்தை கிட்ட சொல்லி நல்ல உணவுகளை சமைக்க சொல்லி அன்பா கவனிச்சுக்குவாரு. சீனி மாமா அத்தைய கூப்பிடுற விதம் ரொம்பவே வித்தியாசமானது. ஏய் அப்படின்னு ஒரு ராகத்தோட கூப்பிடுவாரு. அத்தையும் அதுக்கு என்னங்க அப்படின்னு உடனே வந்து பதில் சொல்வாங்க. ஏய் அப்படிங்கிறது தான் மாமா அத்தைக்கு வச்ச செல்ல பேரோ அப்படின்னு கூட மாலினி சில சமயம் நினைக்கிறது உண்டு. சீனி மாமாவுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு. அவருக்கு இருந்த ஒரே கெட்ட பழக்கம் அதுதான். மதுவை அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா மதுதான் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய மகன்கள் பலமுறை அப்பாவை மிரட்டி குடிய விட வச்சிருந்தாங்க. தன்னுடைய 20வது வயதுல மாலினி சீனி மாமாவை கடைசியா சந்திச்சா. மருமகளே அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டு எப்போதும் போல அன்பா கவனிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்க அங்க போயிட்டா. யாரோ ஒரு நண்பரோட மனைவிக்கு தெரியாம மது குடிச்சு அன்னைக்கு இரவே சீனி மாமா காலமாயிட்டாரு. அத்தை சில சமயங்கள்ல கோபப்பட்டு திட்டினாலும் அவ அப்படித்தான் பேசுவா, கண்டுக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய மகன்களையும் மருமகள்களையும் அரவணைச்சு போயிட்டு இருந்தது மாமா தான். சீனி மாமா இல்லாம அத்தையோட பாடு இனி கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா மாலினி. வெளிநாட்டுல இருக்கிற பலரும் சந்திக்கிற பிரச்சனை தான் மாலினிக்கும். நினைச்ச உடனே ஊருக்கு வர முடியாது. தன்னோட அத்தையோட வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தன்னை ரொம்பவே ஸ்பெஷலா நடத்துற அந்த சீனி மாமாவுக்கு கடைசியா விடை கொடுக்க முடியாதது மாலினிக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்ச மனுஷங்களுக்கு நாம இறுதியா விடை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தான் நமக்கு தோணும். சீனி மாமாவோட பாப்பாத்திக்கும் சீனி மாமா எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தான் தோணுச்சு. முற்றும். நன்றி.